எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் தரவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதுதான். டேபிள்ஸு 20x20. அப்போது இங்கே கீழே 20 வரைக்கும், சைட்லேயும் 20 வரைக்கும் தரவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 2s ஆர் என்ன 4 அப்படின்ட்டு எப்படி டக்குன்னு சொல்கிறோம், அதே போல் என்ன வேல்யூ கேட்டாலும், இப்போ 17 × 18 கேட்டாலும் டக்குன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு மனப்பாடமாக வச்சுக்கணும். அதே போல் ஸ்கொயர் வேல்யூஸ் 1 to 40. இப்போ திடீர்னு 37 ஸ்கொயர் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு சொல்லணும். 2 ஸ்கொயர் 4 அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? யோசிச்சு ஒரு செகண்ட் கூட யோசிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தரவா நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அதே போல மிஸ்டேக்ஸ்க்கும் வராது. கியூப் வேல்யூஸ் 1ல இருந்து 30 வரைக்கும், ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் 1ல இருந்து 10 வரைக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. அதே போல டெசிமல் வேல்யூ ஒரு 2 வேல்யூ நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அதே போல பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன், ஃபிராக்ஷன் டு பர்சன்டேஜ் ரெண்டுத்தையுமே மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ 1/2 அப்படின்னா 50%. இப்போ 33.33% அப்படின்னா 1/3. இதே போல நிறைய வேல்யூஸ் இருக்கு. பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதே போல் இருக்கிற எல்லா ஃபார்முலாவும், எல்லா டாபிக்ஸில் இருக்க எல்லா ஃபார்முலாவுமே தரவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு டேபிள்ஸில் எனக்கு தேவை அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 1ல இருந்து 50 வரைக்கும் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ். 20 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்போம். 23 இதுல இருந்து என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் வருதோ 47 வரைக்கும். இதுல 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா?